ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு மாசான சீன் ஒன்று நடக்க போகுதுங்க. அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? தீபிகா தான் வெண்பா வந்து ஸ்டார்டிங்கில் கடத்தினது அப்படின்ற விஷயம் வந்து தீபனுக்கு தெரிஞ்சிடுது. அது எப்படின்னு பார்க்குறீங்கன்னா, தீபிகா வந்து ஒரு பழைய ஃபோன் வச்சுருந்தாங்க இல்லைங்களா? அதை ஆல்ரெடி நம்ம ஐஷு குட்டி எடுத்துகிட்டு வந்து ஏதோ ஒன்று நுழைக்கிட்டு இருந்தாங்க, கேம் விளையாடுறதுக்கோ எதுக்கோ. ஸோ அப்படி இருக்கும்போது தீபனோட ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அவருடைய ஃபோன் வந்து ரொம்ப பேட்டரி லோ ஆகிட்டு அவர் வந்து சார்ஜ் போட போயிட்டார். வேறு ஃபோன் இருந்தால் கிளைண்ட் கிட்ட பேசிடலாமே அப்படின்னு தேடிட்டே இருக்கும்போது தான் ஐஷு குட்டி வச்சிருக்கிற ஃபோனை பார்த்து இது யாரோட ஃபோன் அப்படின்னதும் நான் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அம்மா ட்ரால வச்சுருந்தாங்க, அம்மாவோட பழைய ஃபோன் தான் அப்படின்னு ஐஷு சொல்கிறாங்க. சரி, ஒரே ஒரு ஃபோன் பேசிட்டு கொடுத்துருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வச்சிடுறாரு. அப்போவே தீபிகாவுக்கு வந்து ஒரு பயம் வந்துச்சு. அச்சோ, தீபன் கிட்ட இருக்கே போனு ஏதாவது கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்ற பயம். ஸோ அந்த ஃபோனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருந்திருக்கு. ஆனால் அப்போ வந்து மிஸ் ஆயிட்டாங்க நம்ம தீபிகா. இந்த டைம் வந்து தீபன் கிட்ட வந்து அந்த பழைய ஃபோன், தீபிகாவோட பழைய ஃபோன் மாட்டி அதில் ஸ்ட்ராங்கான ஆதாரத்தோட தீபிகா சிக்கிட்டாங்க. வெண்பாவை கடத்தினது தீபிகா தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட தீபிகா கிட்ட வந்து வெண்பாவை எங்கே கடத்தி வச்சிருக்க, நீ ஒழுங்கா சொல்லிடு தீபிகா அப்படின்னு சொல்கிறாங்க. தீபிகா உடனே கோவப்பட்டு, என்ன தீபன் முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க, வெண்பாவை பற்றி என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க அப்படின்னு கோவப்படுறாங்க. உடனே தீபன் வந்து கோவத்தோட அந்த தீபிகாவோட பழைய ஃபோனை காட்டுறாரு. செம்ம சீன் இல்லைங்களா? இந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா தீபிகாவுக்கு தீபன் நல்லா பூசை விட போகிறாரு. அரை 2 அரை கன்னத்தில் விட்டாலும் வந்து தப்பு இல்லைன்றதான் தோணுது. தீபிகா மட்டும் இந்த ஒரு வேலையை செய்யாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா வெண்பா, மல்லி, விஜய் 3 பேரும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. சந்தோஷமாக இருந்ததை விட இன்னும் டபுள் மடங்கு சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஏன்னா இப்போ மல்லி வந்து கன்சீவாக இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த கூட சொல்ல முடியாமல் அப்படியே தொண்டைக்குள்ளே போட்டு அப்படியே அடைச்சிட்டு இருக்காங்க நம்ம மல்லி. ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் வந்து தீபிகா தான். அது வந்து யாராலுமே மறுக்க முடியாது. அதனால தீபனுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் தீபிகா மூலயமா வந்து ஏதாவது வெண்பாவை கண்டுபிடிக்க சான்சஸ் இருக்கா அப்படின்றத பார்க்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மல்லியை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாரு விஜய். அது உண்மைதான், நம்மளே பார்க்குறோம். ரொம்பவே வேதனைப்படுத்துகிறாரு. பிரித்து பிரித்து பேசி என் பொண்ணை நீ தான் தொலைச்சிட்டேன்னு ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு வார்த்தையெல்லாம் கொள்றாரு. ஆனால் இன்னொரு பக்கம் அவர் படுறதும் பயங்கர நாய்ப்பாடாக பட்டுட்ருக்காரு. யார் சோசியல் மீடியாவில் தகவல் கொடுத்ததுலேருந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் ஃபோன் பண்ணி இந்த ஊரில் இங்கே ஒரு பொண்ணு அழுதுட்ருக்கா, தனியாக நின்றுட்டுருக்கா, அங்கே இருக்கா இங்கே இருக்கான்னு சொல்லி ஃபோன் பண்ணி அங்கே ஃபோன் பண்ணி சொல்கிற இடத்துக்கெல்லாம் போயிட்டு இவர் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே வெண்பா இல்லை. ஏமாந்து போய் சோர்ந்து போய் வந்து வீட்டில் உட்கார்றாரு. உடனே திரும்பவும் ஒரு ஃபோன் வருது. அதே மாதிரி தான் பெரம்பூரில் ஒரு குழந்தை அழுதுட்ருக்கா, என் ஒய்ஃப் பார்த்து சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஃபோன் வந்ததும் வீட்டில் 5 நிமிஷம் கூட உட்காராத விஜய் உடனே கிளம்பி காரை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. ஸோ இந்த மாதிரி நாய்ப்பாடாக பட்டுட்ருக்காரு. அவரை பார்த்தாலும் ஒரு பக்கம் ரொம்பவே கஷ்டம்தான். ஏன்னா வெண்பாவை அந்தளவுக்கு ரொம்பவே க்ளோஸாக அவ்வளோ பாசம் வச்சுருந்தாரு. மல்லியும் வச்சுருக்காங்க. ஆனால் தொலைச்ச ஒரே ஒரு காரணத்துக்காக ஒதுக்கி 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 விட்டுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. இதுக்கு யாரையும் காரணம் சொல்ல முடியாது, சூழ்நிலை தான் காரணம்னு சொன்னால் தீபிகாவை தான் சொல்ல முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறமாவது அந்த ஆம்புலன்ஸில் போகிற நம்ம வெண்பாவை வந்து போலீஸ் காப்பாற்றுறாங்களா, இல்லை விஜய், மல்லி யாராவது கண்ணிலையாவது படுறாங்களா, இல்லை தீபன் ஏதாவது ட்ரை பண்ணுறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.